ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கேகே நகரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நிறைய வீடுகள் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு வீடு தான் திருச்சி கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸு, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸு, ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில், ஒரு பக்காவான சேஃப்டியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அடங்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டோட எலிவேஷன் பாருங்கள், எப்படி உங்களுக்கு வந்து ஒரு லைட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் கலர்ஸ் இல்லாமல் லைட் ப்ரௌன் சாக்லேட் கலர்லேயே உங்கள் வீட்டோட எலிவேஷன் பஸ் கேட் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டாக, ரொம்ப பளிச்சர் இல்லாமல் மீடியமான ஒரு கலர் ப்ரொவிஷன் கொடுத்து வீடு நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கில் வந்து நம்ம வந்து இந்த வீட்டோட எலிவேஷனை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட்டு, இந்த வீட்டோட உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து சிங்கிள் டோர் வந்து எம்எஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ரேம்ப் வந்து காருக்கான ரேம்பும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஏறி வரதுக்கு மாதிரி ஒரு 2 டைப்பில் பார்த்து கொடுத்துருக்கோம். உள்ளே வந்தோன்னு இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஒரு நார்மல் சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று கார் பார்க்கிங் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் ஒர்க் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வந்து இது வந்து போர்வெல் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட்டு தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு கொடுத்துருக்கோம். ஒரு 4000 லிட்டர் கெப்பாசிட்டியோட சம்பு கொடுத்துருக்கோம் கார் பார்க்கிங்கில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லைட் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்லேருந்தே உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டார் கேஸ் இந்த ப்ரொவிஷனாக நீங்கள் பண்ணி போகிற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது என்ன அப்படின்னா உங்களோட வீட்டோட 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டுக்கான 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸும் கரெக்டாக எங்கெங்கே கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் நீங்கள் தாராளமாக இங்கே வெளியிலே கொடுத்துக்கலாம், காத்தோட்டமாகவும் இருக்கும், பண்ணாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம இந்த வீட்டோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு MS ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம். எல்லா வீட்டோட இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் என்ன அப்படின்னா டபுள் டோர் கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டீ குட் ஃப்ரேமாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட் டீ குட்டில் ஒரு டபுள் டோர் ப்ரொவிஷனில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் தாராளமாக ஸ்பேசியஸாகவும் இருக்கும். உள்ளே நுழைஞ்சோன்னே நம்ம வீட்டோட ஹால். இந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் நம்ம இந்த வீட்டை பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஃபால் சீலிங் பாருங்கள். இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12க்கு 17 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹால் சைஸு. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷனில் எப்படி ஒரு சிம்பிள் லுக்கு கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ஃபால் சீலிங்லேயும் ஒரு அழகான ஒரு சிம்பிள் லுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட டிவி யூனிட்டு ப்ளஸ் பூஜா யூனிட்டு ரெண்டுமே வந்து இந்த ஹாலில் நம்ம சேர்த்து நம்ம ஒர்க்ஸாக எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைவுட் வித் மைக்கால் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே வீட்டோட சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிவி யூனிட்டுமே நம்ம அந்த ப்ரௌனை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் ஒரு செமி மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்கோம். செமி மாடுலர் கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ரோம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் எல்லா விண்டோஸ் எல்லாமே பாத்திரம் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்துருக்குறோம். இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 7 ஃபீட்டை ஃபுல்லாகவே டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃபேன் லொக்கேஷன் கொடுத்துருக்குறோம். இங்கே ஒரு லாஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரானைட்டில் கிச்சன் டேபிள் கொடுத்துருக்குறோம். எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறதுக்கான வழியும் கொடுத்துருக்குறோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃப்ளோ அண்ட் வெளிச்சத்துக்காக நல்லா அங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பேக் டோரே கொடுத்துருக்குறோம். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே 2 அடி இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாகவே செட் பேக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே காம்பவுண்ட் பண்ணி நம்ம வந்து செட் பேக் ஏரியா பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து இந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை பிளம்பிங் ஒர்க்கோ எது பார்த்தாலுமே நம்ம இடத்துக்குள்ளே பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாகவே செட் பேக் கொடுத்து பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம்.
அடுத்து நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி இதோட வுட் ஃப்ரேம் எல்லாமே டீக்கில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கும். உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லாஃப்ட் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக தாராளமாக உங்களுக்கு இங்கே ஒரு கடப்பா ஸ்லாப் கொடுத்து ப்ரொவிஷன் பண்ணி ஃபுல்லாகவே இதுவும் நம்ம பண்ணியிருக்கிறோம். வீடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரூம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரிச் லுக்கில் கிடக்கும். இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே லைட் சாண்டலில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூம்னாவே தெரியும் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x6 அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். டீசன்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். எல்லாமே அந்த போட்டிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரி வேரில் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஷவர் ப்ரொவிஷன்ஸ், கீசர் ப்ரொவிஷன்ஸு ப்ளஸ் எல்லாமே என்னென்ன இண்டிவிஜுவல் தேவையோ வாஷ் பேசின் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ரூமுக்கு தேவையான ஒரு சொந்த வீடு எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க ஸ்விட்ச் போர்டாக இருக்கட்டும், 2-வே ஸ்விட்சஸாக இருக்கட்டும், நீங்கள் காட்டு போகிற ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து அட்டாச் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காமன் கொடுத்துருக்கோம். காமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியன் டாய்லெட்டு. அதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 6x4 அப்படிங்கிற ஒரு இதில் 7 ஃபீட்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி என்னென்ன பாத்ரூம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ, கீசர் ப்ரொவிஷன்ஸ், ஷவர் ப்ரொவிஷன்ஸ், வாஷ் பேசின் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னே இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷிங் பேஷன் ஏரியா கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறோம். அடுத்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ சேம் அதே ப்ரொவிஷன்ஸ், சேம் அதே தான். அந்த ரூமோட ஜஸ்ட்டு ஒரு 2 ஃபீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சைஸு. மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொவிஷன்ஸ் தான். உங்கள் லாஃப்ட் ஃபுல்லாகவே விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து எல்லாமே கடப்பாவில் கொடுத்து பார்க்குறதுக்கு ரிச் அண்ட் லுக்காக. இந்த ரூம் வந்து 2 விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஏர் சர்க்குலேஷன், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டமாக வெளிச்சமாக இருக்கும். இந்த வீட்டோட ரூம் டூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம பார்த்துட்டோம். இதோட பட்ஜெட்டு எல்லாமே அந்த வீடியோ லாஸ்ட் சொல்கிறேன். வீடியோ முடிய போகுது. மேலே டெரஸில் போயிட்டு இந்த ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து. இது எங்கே லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஆட் ஆகக்கூடிய இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 63 லட்சம் ரூபாய் மட்டுமே. உங்களுக்கு இந்த வீடை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும், புக் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.